அவரை சுட்டி காட்டி நம்ம நண்பர் சார் அதோ போறாரு, அவர் ஒரு காலத்துல எம்ஏ சார், இப்ப எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு வெறும் SSLC போட்டார் சார். கோடியில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. அப்ப மாடுன்னு சொன்னாலே அது செல்வத்தை குறிப்பது. கோடியில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. கோடியில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. மாடு பிடிக்கிறதுன்னு சொன்னா செல்வத்தை கவர்வதுன்னு அர்த்தம். அவர் மாடு பிடிக்கிற போர் நடந்து அப்படி போர்க்களத்தில் பாண்டவர்கள் நின்று அவர்களுக்கு உள்ள கால எல்லை முடிந்து விட்டதனாலே அடையாளம் கண்டுபிடித்தும் பயன் இல்லை என்று அஜ்ஞாத வாசத்தை முடித்துக் கொண்டு உபப்லாவியம் என்கிற காட்டில் தங்கினார்கள் கிருஷ்ணன் தூதார். மகாபாரதத்தை மேம்போக்கா படிக்கிறவர்கள், வெறும் வசனமா மட்டுமே படிக்கிறவர்கள் நரடான இடம். பாரத போரை கண்ணபிரான் தூண்டிவிட்டார் என்ற முடிவுக்கு தான் வருவார்கள். அது அல்ல கண்ணபிரானுக்கு வேலை. நல்ல கவனி. இப்ப பாண்டவர்களின் அஜ்ஞாத வாசம் முடிந்த கையோட துரியோதனன் நாடு கொடுத்திருக்கணும் அல்லவா? கொடுக்க என்ன செய்வது என்று உபப்லாவியம் என்கிற காட்டில் எல்லாரும் ஒன்றாக கூடி ஆலோசிக்கிறார். இப்போ பாண்டவர்கள் எல்லாம் போர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது போர் செய்யக்கூடாது என்று சொன்னவர் கண்ணபிரான். போர் செய்யக்கூடாது. ஒரு தூதுவனை அனுப்பி துரியோதன கருத்து என்னன்னு தெரிந்து கொண்டு அவன் உடன்படாவிட்டால் பிறகு போர் செய்ய வேண்டும். ஒரு காலகட்டம் வரைக்கும் போர் செய்யக்கூடாது என்று சொன்னவரும் கண்ணபிரான். ஒரு காலகட்டத்திற்கு மேல் போர் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னவரும் கண்ணபிரான். இதான் கவனி. அதுதான் கடவுளுக்கு கருணை. எடுத்த உடனேயே ஒரு தூதல்ல அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லாம துரியோதனனை வதம் பண்ணி இருக்கலாம். அவன் சொன்ன சொல் காப்பாற்றவில்லை என்பதனால இறைவன் அப்படி செய்ய மாட்டான். இறைவனுடைய தூதுவே ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் அவன் திருந்த ஒரு வாய்ப்பு தருவதற்காகத்தான் அந்த தூது. இறைவன் அப்படி ஒரு வாய்ப்பு தந்தும் திருந்தாவிட்டால் பிறகு அவன் தண்டிப்பானே தவிர தவறு செய்த உடனே கடவுள் தண்டித்து விட மாட்டான். இதுதான் தத்துவம். கிருஷ்ணன் தூதும் இதுதான், அனுமன் தூதும் இதுதான், வீரவாகு தேவர் தூதும் இதுதான். சூரபத்மன் செய்த கொடுமைக்கு வீரவாகு தேவர முருகன் தூது அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அனுப்பினார்? திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு. ராவணன் செய்திருக்கிற தவறுக்கு ராமபிரான் அனுமனை தூது அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அனுப்பினார்? அவன் திருந்த ஒரு வாய்ப்பு. இப்ப துரியோதனன் செய்த தவறுக்கு தூது அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணபிரான் உலூகன் என்பவனை தூது அனுப்ப வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்? அவன் திருந்த ஒரு வாய்ப்பு. அதனால பாண்டவர்கள் ஆலோசனையில எல்லாரும் போர் போர்னு சொல்லும் போது கண்ணபிரான் சொன்னார், ஏன் போர் செய்வே? எதுக்காக போர் செய்கிற? பாண்டவர்களே, துரியோதனங்கிட்ட நீங்க நாட்டை இழந்தது போர் செய்தா இழந்தீர்கள் இல்லையே? மோது போர் செய்தா நாட்டை இழந்தீர்கள் இல்லையே? சூது போர் செய்து நாட்டை இழந்தீர்கள். இப்போ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீ சூதாட கூப்பிட்ட நாங்க வந்தோம், நாங்க கூப்பிடுறோம் நீ வான்னு கூப்பிட்டு முடிஞ்சா சூது போர்ல வெல்லலாம். அதுதான் வேந்தர்களுக்கு முறை. சூது போர்ல நாட்டு இழந்து மோது போர்ல பெறுகிறேன்னு சொல்வது வேந்தர்களுக்கு அழகு. நீங்கள் நாட்டு இழந்தது வில்லாட்டத்திலேயா? இல்லையே, வல்லாட்டத்திலே. வல்லாட்டம்னா சூதாட்டம்னு அர்த்தம். இந்த சூதாடுகிற காய்க்கு வல்லங்காய்னு பேரு. நீங்கள் நாட்டை இழந்தது வில்லினாலே அல்ல, வல்லினாலே. வல்லினாலே இழந்த நாட்டை மறுபடியும் வல்லினால் பெற முயற்சிக்கலாமே தவிர போர் செய்து வில்லினாலே பெறுவோம் என்பது வேந்தர்களுக்கு நீதி அல்ல. ஆனால் பாண்டவர்களே, வல்லினாலே இழந்த நாட்டை மறுபடியும் வல்லினாலே பெறுவதா, போர் செய்து வில்லினாலே பெறுவதா என்பதற்கு முன்பு ஒரு சொல்லினாலே பெற முடியுமா என்று பார்க்க வேண்டாமா என்று கேட்டான். கல்லினாலே முன்வரும் கல்மழை தடுத்த கண்ணன். வல்லினால் இழந்தவன் மீளவும் வல்லினால் பெறுதும், அது அன்றி அமர் மறைந்து வில்லினால் பெறுதும் என்றால் வேற்று நீதி எது என்றால், சொல்லினால் சுயோதனன் நினைவு அறியலாம் என கல்லினால் முன்வரும் கல்மழை தடுத்த கண்ணன் கட்டுரைத்தார். இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் போர் செய்யக்கூடாது என்று கண்ணபிரான் சொன்னால் பிறகு போர் செய்ய வேண்டும் என்றார். அதுதான் கண்ணனுடைய கருணைக்கு. இந்த கண்ணன் தூது, தூதுன்னு சொல்லும் போது தெரிஞ்சுக்கணும், தமிழ்ல 2 வகையான தூது உண்டு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஏற்படுகிற காதலை தெரிவிப்பதற்கு அனுப்புகிற தூது வேற, அது காதல் தூது. அது நீங்க நிறைய படிச்சிருக்கலாம். கிள்ளை விடு தூது, அன்ன விடு தூது. இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உள்ள உறவை காதலை தெரிவிக்கிற தூது சிற்றிலக்கியங்கள். இந்த கண்ணபிரான் தூது
வீரவாக தூது, அனுமன் தூதெல்லாம் தெய்வ தூது, ஒரு மனிதனை திருத்தி அவனுக்கு நல்வாழ்வு தருகிற தூது. சிற்றிலக்கியத்தில் வரக்கூடிய ஆண் பெண் காதல தெரிவிக்கிற தூதுக்கு அகிரிணை பொருளைத்தான் தூதாக அனுப்பலாம், மறந்துடக்கூடாது. அன்னம், கிளி, மயில், மேகம் இதெல்லாம் தூதா விடலாமே தவிர மனிதர்களை தூதா அனுப்பக்கூடாது. இந்த ஆண் பெண்ணுக்கு உள்ள காதல் இடையில தூது போவது அன்னம், கிளி, மயில், மேகம், ஓடும் மேகங்களேங்கிறானே அந்த மாதிரி தூது அனுப்பலாமே தவிர அகிரிணை பொருளை தூது அனுப்பலாமே தவிர மனிதர்களை தூது அனுப்பக்கூடாது. ஏன் அப்படி ஒரு விதி வச்சா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உள்ள காதல்ல மனிதர்களை தூது அனுப்பக்கூடாது ஏன் வச்சா? தூது போறவனே காதலிச்சு விட்டான்னா முதலுக்கு யாரும் அன்னம், கிளி, மயில், மேகம் இதெல்லாம். ஆனா பன்னீர் பாட்டியல்னு தமிழ்ல ஒரு நூல், அதுலதான் இந்த இலக்கணம் எல்லாம் சொன்னா. அந்த இலக்கணம் எல்லாம் காத்துல பறந்து அதுலயும் 10 பொருள், அன்னம், கிளி, மயில், மேகம் மாதிரி 10 பொருள் சொன்னான். அதெல்லாம் தாண்டி போய் பிற்காலத்துல நிறைய தூது இலக்கியம் வந்து ரயில் விடு தூது, குயில் விடு தூது, மயில் விடு தூது, புகையில விடு தூதுன்னு தமிழ்ல ஒரு நூல். அது என்னமோ 8 வரி தான் கிடைச்சிருக்கு. புகையில விடு தூது அருமையா இருக்கும். அந்த 8 வரிக்குள்ள புகையிலைக்கு அவர் சொல்ற பெருமை அடாடா. இந்த புகையிலைய பாராட்டி தூது அனுப்புறார். புகையிலையே நீ பூமியில பிறந்தாலும் உனக்கு நிகரானவள் பூமாதேவி அல்ல, நாக்கில் இருக்கிற சரஸ்வதி தான் உனக்கு நிகரான. பூமகளிடத்தே பிறந்தாலும் எனக்கு நாமகளே நிகர். ஏன் பூமியில புகையில பிறந்தாலும் ஏன் நாக்கில் இருக்கிற சரஸ்வதி தான் நிகர்? சரஸ்வதி இருக்கிறது நாக்கில, புகையில இருக்கிறது நாக்கு. யாராவது ஒருத்தர் விரும்பினபடி எல்லாம் நாக்க புரட்டி பேசினா என்ன சொல்ற? அவருக்கு என்ன சார் நாக்குல சரஸ்வதி கடாட்சம், புகையில போட்டாலும் அப்படித்தானே. பூமகளிடத்தே பிறந்தாலும் எனக்கு நாமகளே நிகர். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு பாருங்க. எவ்வளவுதான் உலகத்துல வாசனை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வாசனையா? வாடை பொடி கதம்பம் மற்றுள்ள பொடியெல்லாம் நின் ஜாடி பொடிக்கு சரியாகும். வாடை பொடி கதம்பம் மற்றுள்ள பொடியெல்லாம் நின் ஜாடி பொடிக்கு சரியாகும். சில பேரு சென்ட்டு போடுறவன், சென்ட்டு வியாபாரி வந்தா, வாய்யா சென்ட்டு வியாபாரி உட்கார், நீ பாட்டில் மேல சென்ட்டை பூசி உள்ள தேங்காய் நல்லா ஊத்திருப்ப, எடு. என்ன அது மறுக்கோந்தா? எடு. யாருங்க அந்த பட்டு புடவையை கொண்டு வா. என்னமோ இருக்கு, அது என்ன மனோரஞ்சன்? யாருங்க அங்க வஸ்திரத்தை கொண்ட? என்னமோ இருக்கு, அது என்ன ஈவினிங் இன் பாரிஸ்? யாருங்க நம்ம கைக்குட்டியை கொண்ட? நீ அடுத்த வாரம் வந்தாவா? இப்படியே ரொம்ப பேர் கடைசி வரைக்கும் சென்று போடுவான். அவன் இவ்வளவு சென்ற மோந்து பார்த்தாலும் இடுப்புல இருக்கிற மட்டையை எடுத்து ஒரு தடவை உறிஞ்சினாதான் இந்த வாசனை தெரியுமா? அதை சொல்றார். வாடை பொடி கதம்பம் மற்றுள்ள பொடி எல்லாம் நின் ஜாடி பொடிக்கு சரியா. அதனால இந்த தூது 2 வகையா பிரிச்சுக்கணும். சிற்றிலக்கிய தூது வேற, இப்ப நாம சொல்ற தூது வேற. இன்னொன்னு பாத்தீங்களா, தூது என்பது ஒரு பெயர் சொல். அதுல எத்தனை எழுத்து இருக்கு? 2 எழுத்து. பெரியவங்களுக்கு இல்லை, பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க. குழந்தைகளுக்கா தூது அண்ணா பெரியவங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. தூது 2 எழுத்து இருக்கு. முதல் எழுத்து என்ன? தூ. இரண்டாவது எழுத்து என்ன? து. தூ து. முதல் எழுத்து தூவ பிரிச்சா என்ன ஆகும்? இத்து உ து. அடுத்த எழுத்து பிரிச்சா என்ன ஆகும்? இத்து உ து. 2க்கும் மெய்யெழுத்து இத்து தான். முதல் மெய்யெழுத்து மேல உ அப்படிங்கிற நெடில் எழுத்து, அடுத்த மெய்யெழுத்து மேல உ அப்படிங்கிற குறில் எழுத்து வந்திருக்கு இல்லையா? தூ. இந்த மாதிரி பெயர் சொல்லா இருக்கிற ஒரு வார்த்தையை, 2 எழுத்து உள்ள வார்த்தையை, அதாவது ஒரே மெய்யெழுத்தா இருக்கணும். முதல் மெய்யெழுத்து மேல ஒரு பெரிய நெடில் உயிர் வந்திருக்கணும், அடுத்த மெய்யெழுத்து மேல ஒரு குறில் உயிர் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை, பெயர் சொல்லா இருக்கிற வார்த்தையை, தமிழ் இலக்கியத்துல உள்ள வார்த்தையா ஒரு வார்த்தையை நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள யாராவது கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னா பிரைஸ் டவுன் கேஷ் $10,000. உண்மை. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள சொன்னா $10,000 தரேன். பெயர் சொல்லா இருக்கணும், இலக்கியத்தில் வந்திருக்கணும். தூது
சில போது மாமாவை கூப்பிடுற போது மாம மாம ரெண்டுலயும் இம்மு, அதுல ஆ இதுல மாம கொட்டாயா 10,000 கேட்கக்கூடாது. பெயர் சொல்லா இருக்கணும், கூப்பிடுற பேரா இருக்கக்கூடாது. பெயர் சொல்லா இருக்கணும், 2 எழுத்தா இருக்கணும், ரெண்டுலயும் ஒரே மெய் எழுத்தா இருக்கணும். முதல்ல நெடில் உயிர் வந்திருக்கணும், அடுத்து குறில் உயிர், அதே குறில் உயிர் வந்திருக்கணும். அந்த மாதிரி சொல்ல நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள சொன்னா $10,000. நாளைக்குள்ள முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. 20ஆம் தேதி நமக்கு பட்டாபிஷேகம். அன்னைக்கு சொன்னீங்கன்னா $25,000. முடியல நான் மலையாவை விட்டு போறதுக்குள்ள சொன்னீங்கன்னா $1,00,000. இல்ல தப்பி தவறி நான் அடுத்த வருஷம் வந்து அப்ப நீங்க சொன்னீங்கன்னா $2,00,000. குழந்தைகளெல்லாம் விடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற தமிழ் நூலெல்லாம் அப்பதானே குழந்தைகள் இலக்கியங்களை படிக்கும் இல்லையா? விடாதீங்க. இருக்கிற இலக்கியத்தெல்லாம் பார்த்து போறதுக்குள்ள மாமா கிட்ட இருந்து படத்தை வாங்கி போடணும். பட்டாபிஷேகத்துக்கு 2க்கு மையெழுத்து இட்டு முதல்ல இருக்கிற நெடில் உயிர் எதுவா அதுல அடுத்த குறியீடுல வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கான்னு பாருங்க. இப்ப கண்ணபிரான் நீங்கள் வல்லினால் இழந்தவன் மீளவும் வல்லினால் பெருதும் அது அன்றி அமர்மறிந்து வில்லினால் பெருதும் என்றால் வேற்று நீதியது என்றால் சொல்லினால் சுயோதனன் நினைவு அறியலாம் என கல்லினால் முன்வரும் கல்மழை தடுத்த கண்ணன் கட்டுரைத்தான். சரி, இது கண்ணபிரான் அறவுரை ஏற்றுக்கொண்டு உலூக முடிவனை என்பவனை தூதனுப்பினார்கள். துரியோதனன் நாடு தரமாட்டேன் விட்டான். கண்ணபிரான் இனிமேல் போர்னு முடிவு பண்ணிட்டார். என்ன இதுல பெரிய சிக்கல் வந்து போச்சு. முதல்ல பாண்டவர்கள் எல்லாரும் போர் போர்னார்கள். கண்ணபிரான் கூடாதுன்னார். உலூக முடிவனை தூதனுப்பி போர் நிச்சயம்னு ஆன பிறகு எல்லாரும் போர் என்றார்கள், தருமரை தவிர. தர்மர் மட்டும் சமாதானம் சமாதானம் சமாதானம். கண்ணபிரான் பார்த்தாரு, என்னடா வம்பாரு, நாம சமாதானங்கும் போது இவன் போருன்னா, இப்ப நாம போருன்னா இவன் சமாதானங்கிறான். தர்மனுடைய சமாதானம் என்ன நடக்காது, போர் தான் நிச்சயம்னு சொன்னா நாம தான் போற எழுப்பிட்டோம்பா. நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் வம்பு. தர்மனே நான் என்ன சீனம்ங்கிற சொல்ல. தர்மர் சொன்னார், கண்ணா நீ தூது போ. நான் தூது போறதா? ஆமா நீ தூது போ. எங்க போனங்களே? அஸ்தினாபுரத்துக்கு. தூது போய் என்ன கேட்கணும் சொல்லு. எனக்கு தூதுன்னா என்னன்னே தெரியாது, நீயே சொல்லு. கண்ணா நீ தூது நடந்து அருளி நமது நினைவு அவருக்கு உரைத்தால் தாது ஊதி அழிமுறலும் தன்பதையும் தாரமும் தாரானாகில் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நீ தூது போ. இந்த தூது போறதுன்னா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி போகணும் என்ன கேட்கணும் சொல்லிக் கூட. தர்மர் சொன்னார், கண்ணா பாம்பு கொடியை உடைய துரியோதனன் நாட்டுக்கு நீ நடந்து போ. துரியோதன கொடி பாம்பு கொடி. அவன் லட்சணம் அவன் கொடியிலேயே தெரிஞ்சு கூடாது. துரியோதன கொடியை பார்த்தீங்களா, அதுல சின்ன பாம்பு. ஏன்னா பாம்புக்கும் துரியோதனனுக்கும் 3 ஒத்துமை உண்டு. பாம்பு என்னைக்கு நேர போகாது, வளைஞ்சு வளைஞ்சுதான் போகும். துரியோதன வாழ்க்கையில நேர போனவனே என்ன வளைஞ்சு வளைஞ்சு போனவன் தான். பாம்புக்கு நாம என்னதான் பாலை கொடுத்தாலும் திரும்பி அது விஷத்தை தான் கொடுக்கும். துரியோதனனுக்கு பாண்டவர்கள் என்னதான் நட்பை கொடுத்தாலும் அவன் பகையை தான் கொடுத்தான். பாம்பு எப்ப நாக்க வழிய நிட்டினாலும் ரெட்ட நாக்கு தான் வரும். துரியோதனன் என்னைக்கு ரெட்ட நாக்கோட தான் பேசுவான். இதுதான் பாம்புக்கு அவனுக்கும் உள்ள ஒத்துமை. அதனால்தான் தூக்கி கொடியில வச்சுக்கிட்டு, கண்ணா பாம்பு கொடியை உடைய துரியோதனன் நாட்டுக்கு நீ நடந்து போய் நமக்குள்ள நாட்டை காள். தருமனே அவன் நாடு தர மறுத்தால் கண்ணா எங்கள் 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 5 பேருக்கும் 5 ஊர்களாவது கேள். 5 பேருக்கும் 5 ஊர்களும் தர மறுத்தால், 5 பேருக்கும் 5 ஊர்களும் தர மறுத்தால் கண்ணா 5 பேருக்கும் 5 வீடுகளாவது கேள். கண்ணபிரான் பார்த்தார், இவ்வளவு கை குச்ச சமாதானம். நாட்டை கேளு, இல்லைன்னா 5 ஊரு கேளு, இல்லைன்னா 5 வீடு கேளு, இல்லைன்னா 5 சின்ன கேளு. சரி, நமக்கு ஏன் வம்பு, நாம சொன்னாக்காவது நாம தான் போற எழுப்பி விட்டோம். என்ன சொல்லணும்ங்கிற முந்தூர்வம் பனிக்கொடியோன் மூதூரில் நீ நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. நாடு ஒன்று நல்கானாயில் 5 ஊர் வேண்டு, அவை இல்லனில் 5 இல்லம் வேண்டு, அவை மறுத்தால் அது போர் வேண்டு. கண்ணபிரான் பார்த்தால், இப்ப நாம ஏதாவது சொன்னா நம்மால போர் வந்துட்டுதும்பா தருமன். அதனால தருமனுடைய சமாதான எண்ணத்தை முறியடிக்கணும்னா கண்ணபிரான் யோசிக்கிறார். இவன் சமாதான எண்ணத்தை முறியடிக்கணும்னா யாரை கிளப்பணுமோ அவனை கிளப்புவோமே. கண்ணபிரான் உட்காந்து, தருமனே போறேன்
நீ சொன்னபடி தூது போறேன் உட்காந்துக்கோ. எல்லாருக்கும் ஆலோசனை கேட்கறது தானே முறை, அதனால நான் கேட்டுக்கிறேன், நீ உட்காரு. பீமா, உன் கருத்து என்னப்பா? பீமன் எழுந்திருந்தான். அவன் நெஞ்சு கூடு அப்படி விம்மி விம்மி அமுங்குகிறது. கண்ணபிரான ஒரு தரம், தருமரை ஒரு தரம் பார்க்கிறான். அவருடைய மார்பு கூடு விம்மி விம்மி அமுங்குகிறது. அவன் பார்த்து தர்மர ஒரு தினம், கண்ணபிரான ஒரு தினம் பார்த்துவிட்டு, மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோன் கதுமென உற்று எழுந்து, மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோன் கதுமென உற்று எழுந்து, நாத்தோமில் உரை பதற கண்ணனை பார்த்து ஞானமெல்லாம் பூத்தோனே, பூந்தவிசில் பூவை புணர் மணி மார்பா, எங்கள் புண்மையெல்லாம் தீர்த்தோனே, இந்த ஊனமிலான் மானமிலாது உரைப்பதற்கு என் செய்வேன். தருமனை சுட்டி காட்டி பீமன் பேசுறான். இந்த ஊனமிலான் மானமிலாது உரைப்பதற்கு என் செய்வேன். கண்ணபிரான் எட்டி பார்த்தார், தர்மருக்கு தலையே காணும். பீமா, ஏன் சத்தம் போடுற? சமாதானமா சுத்தமா தூது போறதா இல்லையான்னு கேட்டா உன் கருத்தை சொல்ல. பீமன் சொன்னா, கண்ணா நீ தூது போடாதே, ஏன் உன்னுடைய திருவடி அந்த பாவியின் நாட்டிலே படக்கூடாது கண்ணா. பீமனுடைய பக்தியை பாருங்க. ஏன் பீமா நான் போனா என்ன, உன்னுடைய திருவடி அங்க படக்கூடாது. என்ன காரணம்? என்ன காரணம் பீமனை என்னுடைய திருவடி படக்கூடாதுங்கிற? கண்ணா, உன்னுடைய திருவடி எப்படி இருக்கும் என்று இன்று வரைக்கும் வேதங்களும் தேவர்களும் முனிவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எட்டாத சிவந்த திருவடி அந்த பாவியின் நாட்டிலே பட்டு சிவக்க கூடாது கண்ணா. சூடுகின்ற துழாய் முடியோய் சுரருடனே முனிவர்களும் வேதனான்கும் தேடுகின்ற பதம் சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டாம். சூடுகின்ற துழாய் முடியோய் சுரருடனே முனிவர்களும் வேதனான்கும் தேடுகின்ற பதம் சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டாம். பீமனே, நான் தூது போக வேண்டாங்கிறியா? ஆமாம் கண்ணா. சரி பீமா, நான் தூது போக வேண்டாம்னா வேற யாருதான் தூது அனுப்புறது? பீமன் பார்த்தான். கண்ணா, என்னை அனுப்பேன். இவன் அனுப்பினா இதுக்கு மேல ஏது கதை? அதையும் தெளிவா சொல்லலாம். என்ன தூதா அனுப்பு, நான் போய் முதல்ல என் சபதத்தை முடிச்சுக்கிறேன். என் சபதம் என்னன்னா, துச்சாதனம் மார்பு கூட்ட வலது கையால உடைச்சு ரத்தத்தை குடிக்கிறது, அதை முதல்ல முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது பாஞ்சாலி செய்த சபதம் இருக்குல்ல, துரியோதனை அழிக்கிறது, அதையும் அழிச்சு விட்டு நமக்குள்ள நாட்டை வாங்கிட்டு வந்துடுறேன்னு என்ன அனுப்ப? பாடுகின்ற மடப்பாவை தன்வரமும் என்பரமும் வழுவா வண்ணம் கோடுகின்ற மொழியவன்பால் என்னை தூதாக குறித்து வைப்பாய். சூடுகின்ற துழாய் முடியோய் சுரருடனே முனிவர்களும் வேதனான்கும் தேடுகின்ற பதம் சிவப்ப திருநாடு பெற தூது செல்ல வேண்டாம். ஆம், வாடுகின்ற மடப்பாவை தன்வரமும் என்பரமும் வழுவா வண்ணம் கோடுகின்ற மொழியவன்பால் என்னை தூதாக குறித்து வைப்பாய். கண்ணபிரான் பார்த்தா, பீமனே, உன்னை தூதா அனுப்புறது இருக்கட்டும், இப்ப நான் தூது போனாதான் என்னங்கிற? கண்ணன் கேட்டா, நான் தூது போனாதான் என்னங்கிற? பீமன் சொல்றான் பாருங்க, கருத்து, முக்கியமான கருத்து. கண்ணா, நமக்கு துரியோதனன் அஞ்சி நாட்டை திருப்பி தருவதற்கு அவனுக்கு 5 வாய்ப்புகள் கிடைத்தன. இந்த 5லே ஒவ்வொன்றிலும் அவன் அஞ்சி எஞ்சி நமக்கு நாடு கொடுத்திருக்க வேண்டும். இந்த 5 வாய்ப்புக்கு வஞ்சாதவனை அழிக்க வேண்டுமே தவிர அவன் குடையின் கீழ் போய் ஒட்டி கொண்டு வாழ்வதா? கண்ணபிரானுக்கே ஒண்ணும் புரியல. பீமனை என்ன 5 வாய்ப்புங்கிற? பீமன் சொல்றான் பாருங்க. கையில இருக்கிற சத்துருகாதினிங்கிற கதையை எடுத்தா, கண்ணா என் கையில இருப்பது என்ன? சத்துருகாதினி என்ற கதை. இந்த கதையை கண்டாவது அவன் நாடு கொடுத்திருக்க வேண்டும். இதற்கு அவன் அஞ்சாவத்தால் போகிறான். கண்ணா, அர்ஜுனன் கையில் இருப்பது என்ன? காண்டீபம். அந்த காண்டீபத்தை கண்டாவது அவன் நாடு கொடுத்திருக்க வேண்டும். அதற்கும் அவன் அஞ்சாவத்தால் போகிறான். கண்ணா, நானும் அர்ஜுனனும் சேர்ந்தால் எப்படி போர் செய்வோம் என்பது தெரிந்தாவது அவன் நாடு கொடுத்திருக்க வேண்டும். அதற்கும் அவன் அஞ்சாவத்தால் போகிறான். திருமாலாகிய நீ எங்களுக்கு துணையாக நிற்கிறாய் என்பது தெரிந்தாவது நாடு கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு வஞ்சாவத்தால் போகிறான். பாஞ்சாலியின் இழித்த கூந்தலை கண்டாவது நாடு கொடுத்திருக்க வேண்டும். இந்த 5க்கு வஞ்சாதவரை அழிக்க வேண்டுமே தவிர அவன் குடையின் கீழ் போய் வாழச் சொல்லுகிறாயா? மலை கண்டதனை என் கை மரத்தண்டின் வலி கண்டும் இமமான் வைந்தன் சிலை கண்டும் இருவர் பொறும் திரள் கண்டும் எமக்காக திருமால் நீ நின்ற நிலை கண்டும் இவன் விரித்த குழல் கண்டும் இமைப்பொழுதில் நேராசம்மை கொலை கண்டு மகிழாமல் அவர் குடைக்கீழ் உயிர் வாழ குறிக்கின்றாயா? மலை கண்டதன என் கை மரத்தண்டின் வலி கண்டும் சத்துருகாதினிங்கிற கதை, இமவான் மைந்தன் சிலை கண்டும் அர்ஜுனன் காண்டீவம் இருவர் பொறும் திரள் கண்டும் 2 பேரும் சேர்ந்து செய்கிற போர் எமக்காக திருமால் நீ நின்ற நிலை கண்டும் கண்ணபிரானுடைய துணை இவள் விரித்த குழல் கண்டும் பாஞ்சாலி சபதம், இந்த 5ஐயும் கண்டு அஞ்சாதவனை அழிக்க வேண்டுமே தவிர அவன் குடையின் கீழ் வாழச் சொல்லுகிறாயா? இப்ப பீமன் அடுக்கிக்கிட்டு போற பாட்டுல முதல்ல எதை சொல்றான்? தன்னுடைய கதை, அது தன் வலிமை.
ரெண்டாவது எதை சொன்னா அர்ஜுனன் காண்டீபம், அது துணை வலிமை. மூணாவது எதை சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற போர், அது இணை வலிமை. நாலாவதா என்ன சொன்னா திருமால் துணை நிற்பது, கண்ணன் துணை நிற்பது தெய்வ வலிமை. அஞ்சாவதா எதை சொன்னா பாஞ்சாலி சபதம், அவள் விரித்த கூந்தல் இல்லையா. இப்ப இவன் சொல்லி கொண்டு போயிருக்கிற முறையில முதல்ல தன்னுடைய வலிமை கதையை சொன்னா நியாயம், ரெண்டாவது அர்ஜுனனுடைய காண்டீபத்தை சொன்னா நியாயம், மூணாவது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற போற சொன்னா நியாயம். தன் வலிமை துணை வலிமை இட வலிமை சொல்லி விட்டான். நாலாவதா கண்ணபிரான் துணை நிற்பதை சொல்லி அஞ்சாவதா பாஞ்சாலியினுடைய விரிச்ச கூந்தலை சொல்றானே. இப்படி பீமன் சொல்ற முறை நியாயம்தானா? கண்ணபிரானுடைய துணைய கடைசியா மகுடமா வச்சு சொல்லணுமே தவிர அதை கொண்டு போய் நாலாவதா வச்சு பாஞ்சாலி விரித்த கூந்தல் அஞ்சாவதா வைக்கலாமா? இவன் பாஞ்சாலி விரித்த கூந்தல நாலாவதா வச்சு கண்ணபிரான் துணை நிற்பது அஞ்சாவதா சிகரமா கடைசியா வச்சு சொல்லி இருக்கணும் இல்லையா? நாலாவதா கண்ணபிரான் துணை இருப்பதை சொல்லி அஞ்சாவதா பாஞ்சாலி விரித்த கூந்தல சொல்றான். பீமனுடைய கருத்துப்படி தெய்வ பலம் தோற்றாலும் கற்பு பலம் தோற்காது என்பதால் கண்ணனை நான்காவதாக நிறுத்தி பாஞ்சாலி அஞ்சாவதா கொண்டு வந்தேன். மலை கண்டவனை என் கை மரச்சண்டின் வலி கண்டும் இமவான்மைந்தன் சிலை கண்டும் இருவர் பொருள் திரள் கண்டும் எமக்காக திருமாலி நின்ற நிலை கண்டும் இவர் விரித்த குடல் கண்டும் இமைப்பொழுதில் நேரார் தம்மை கொலை கண்டு வருடாமல் அவர் கொடைக்குள் உயிர் வாழ கொடுக்கின்றாயா? கண்ணபிரான் பார்த்தார், தருமன் சமாதானத்தை முறியடிக்க இதுவே போரும், மிச்ச சொச்சத்துக்கு அர்ஜுனனை கலப்புவோமே. அர்ஜுன உன் கருத்து என்னப்பா? அர்ஜுன எழுந்தான். அடாடா, அவனுக்கு பேச வரல. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் சோகம், ஒரு பக்கம் அவமானம், அவனுக்கு பேச வரல. அர்ஜுன சொன்னான், கண்ணா இப்போ என்ன செய்வது என்கிற ஆலோசனை எங்ககிட்ட கேட்கறியே, ஆலோசனை சொல்ற தகுதி எங்களுக்கு எங்க இருக்கு கண்ணா? 12 மற்றும் 13 ஆண்டுகளுக்கு முன்பு பாஞ்சாலிக்கு அந்த சபையில் நிகழ்ந்த அவமானத்தின் போது பாண்டவர்களாகி நாங்கள் அவளுடைய மானத்தை காப்பாற்ற முனைந்திருந்தால் இப்போது என்ன செய்யலாம் என்பதற்கான ஆலோசனை சொல்கிற தகுதியும் எங்களுக்கு உண்டு. அன்று அவள் நிராதரவாக நின்ற போது அந்த கண்ணிலாத திருதராட்சரன் பெற்றெடுத்த மகன் துச்சாதன் அவள் ஆடையை உரிந்த போது அவள் நீண்டாடே கரியாடே நிமலா என்று உன்னுடைய திரு பெயர்களை சொல்லி அரற்றிய காலத்தில் அவள் மானத்தை காத்தவன் நீ என்பதால் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது உன் கையில் இருக்கிறதே தவிர ஆலோசனை சொல்லுகிற தகுதி எங்களுக்கு இங்கே இருக்கிறது. அந்த சபாமண்டபத்தில் நாங்கள் எவ்வாறு இருந்தோம் என்பது எண்ணி பார்த்தால் இப்போதும் என்னுடைய நெஞ்சு தெரிகிறது. நாங்கள் அந்த சபையில் பாண்டவர்களாகவா வைத்திருந்தோம்? இல்லை இல்லை இல்லை, நாங்கள் சபையில் பாண்டவர்களாகவா வைத்திருந்தோம்? தீண்டாத கற்புடைய செடும் திருவை துயில் உரிய அவள் செயல் ஒன்று இன்றி நீண்டாடே கரியாடே நிமலா என்று அறத்திரளாய் நின்று சோறு நாங்கள் சபையில் பாண்டவர்களாகவா வைத்திருந்தோம்? இல்லையே கண்ணா, தீண்டாத கற்புடைய செடும் திருவை துயில் உரிய செயல் ஒன்று இன்றி நீண்டாடே கரியாடே நிமலா என்று அறத்திரளாய் நின்று சோறு சபையில் நாங்கள் பாண்டவர்களாகவா வைத்திருந்தோம்? இல்லை, மாண்டவர்களைப் போல சபையில் வைத்திருந்தோமே. அந்த மாசு தீர வேண்டாமா? நீண்டாத கற்புடைய செழும் திருவை துயில் உரிய செயல் ஒன்று இன்றி நீண்டானே கரியானே நிமலா என்று அறத்தினளாய் நின்று சோர மாண்டார் போல் அது கண்டும் மன்னவையில் வீச்சிருந்த மாசு தீர வேண்டாமா? கண்ணபிரான் பார்த்தார். தர்மன் எட்டி பார்த்தார், ஆளையே காணும். நகுலனே உன் கருத்து என்னப்பான்னு நகுலன் கேந்திருந்தான். கண்ணா, நமக்கு ஒன்றும் மான மரியாதை இருக்கிறதா நான் நம்பல. என்ன அப்படி சொல்ற? ஆமா, ஒரு அவமானமாவது வராமல் இருக்கட்டும். அது என்ன? பாண்டவர்கள் கண்ணனையே தூதனுப்பினார்கள், நாடு கிடைக்கலன்னு ஒரு அவமானமாவது வராமல். கேவலம் கீர் வலிய பகை கிடைக்க கோவலனே சென்றான், நாடு இல்லைங்கிற ஒரு கெட்ட பேராவது வராமல். சரி சரி உட்காரு. சகாதேவா உன் கருத்து? சகாதேவங்கிட்ட யோசனை கேட்கும் போதே கண்ணனே கொஞ்சம் நிமிர்ந்து, சகாதேவா உன்னுடைய கருத்து என்ன? சகாதேவன் பார்த்தா, ஏன் அவனுக்கு வேற வேலை இல்லை? என்ன சகாதேவா வேற இல்லைங்கிற? ஆமா, அதுக்குதான் கேட்கிற, வேற வேலை இல்லை. எப்போ சமாதானமா யுத்தமா தூது போறதா இல்லையான்னு ஆலோசனை நடக்குது. நடக்கட்டும். உன் கருத்து என்னன்னு? நமக்கு ஒன்றும் சொந்த கருத்து எதுவும் கிடையாது.
சகாதேவா அவனுக்கு ஒண்ணு சொந்த கருத்தா இல்லையா? இல்லையே. அப்ப உன் கருத்து தான் என்ன? உன் கருத்து என்னவோ அதான் என் கருத்து. கவுக்கறான் கவுக்கறான். திருவுள்ள கருத்து எதுவோ அதுவே அடியனேற்கும் கருத்து. சகாதேவா என் கருத்து தான் உன் கருத்தா? ஆமா. என் கருத்து யுத்தம், நம்ம கருத்தா? என் கருத்து சமாதானம், நம்ம கருத்தா? சகாதேவா யுத்தம் நடக்கப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். யாரு முயற்சி பண்ணினா யுத்தத்தை நிறுத்தலாம் அதையாவது சொல்ல சகாதேவா. கண்ணா அப்படி கேளு சொல்றேன். சொல்லு சகாதேவா, யாரு முயற்சி பண்ணினா யுத்தம் நிற்கு அதையாவது சொல்ல சொல்றேன் கேளு. சீக்கிரம் சொல்லு சகாதேவா. சொல்றேன் கண்ணா. யாரு முயற்சி பண்ணினா யுத்தம் நிற்கும்னா நீதான். நானா? கண்ணன் ஆகிய நீயே தான். இப்ப சகாதேவன் சொல்ற மாதிரி, கண்ணா நீ இப்ப யுத்தத்துக்கு தேதி வச்சு விட்டு இங்க வந்திருக்க. யார் யாரை என்னன்னைக்கு தீக்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்ட. உன்னை தவிர எவன் நிறுத்த முடியும்? நீ பாரதம் அவரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய். புயல் வண்ணா கோபாலா போர் ஏறு கோவிந்தா உனையன்றி மாபாரதம் அகற்ற மற்ற யார் கொள்வல்லார். பார்த்தா சுத்தமா கவுக்க. சரி சகாதேவா, இப்போ இப்போ நான் முயற்சி பண்ணினா யுத்தம் நிற்குங்கிற. என்னென்ன காரியம் செய்யணும்னு சொல்ல. சகாதேவன் சொன்னா, கண்ணா யுத்தம் நிற்கணும்னா 3 காரியம் செய்யணும். எவ்வளவு? 3 காரியம். அது என்னென்ன காரியம் சொல்றேன் கேளு கண்ணா. யுத்தம் நிற்கணும்னா கண்ணனாகிய நீ 2 காரியம் செய்யணும், சகாதேவனாகிய நான் 1 காரியம் செய்யணும். அந்த 3 காரியமும் நடந்தா யுத்தம் நிற்கும். என்னது? சகாதேவா, கண்ணனாகிய நான் 2 காரியம், சகாதேவனாகிய நீ 1 காரியமா? நான் செய்ய வேண்டிய 2 காரியம் என்ன சொல்றேன் கேளு கண்ணா. நீ செய்ய வேண்டிய 2 காரியத்துல முதல் காரியம் என்னன்னா, சொல்லு சகாதேவா. அடாடா அவசரப்படாதே சொல்றேன். நீ செய்ய வேண்டிய 2 காரியத்துல முதல் காரியம் என்னன்னா கண்ணா, உன் பக்கத்துல யாரு உட்கார்ந்து இருக்கா பாரு. என்ன பார்த்தா என் பக்கத்துல அர்ஜுன, அவனை கூப்பிட்டு பொண்ணு கொடு. சகாதேவா என்ன அர்ஜுன கொண்டு விடுங்கிற? கொண்டு விடு. இதுதான் நான் செய்ய வேண்டிய முதல் காரியமா? ஆமா. சரி, அவனை கொண்டு போற. ரெண்டாவது உள்ள யாரு எட்டிப்பாரு? எட்டி பார்த்தாரு. உள்ள பாஞ்சாலி, அவனை கூப்பிட்டு மொட்டை அடிச்சுடு. சகாதேவா என்ன இது அர்ஜுனனை கொண்டு விடுங்கிற, பாஞ்சாலி கூந்தலை எடுத்து விடுங்கிற? அதெல்லாம் கேட்காது. அந்த 2ஐயும் செஞ்சு விடு. சரி, இந்த 2ஐயும் நான் செய்யறேன். சகாதேவா நீ என்ன செய்யணும்? என்ன? நான் செய்யறது வேற. அது என்ன? உன்னை பிடிச்சு நான் கட்டி போடணும். இந்த காரியம் நடந்தா போர் நடக்காது. பாராள கர்ணங்கிகள் பார்த்தனை முன் கொன்று காராரணங்கின் குடல் களைந்து காலில் தலை போட்டி நேராக நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபார். இப்ப அப்படியே நம்ம தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில உட்கார்ந்து இருக்கிற இவ்வளவு மையன்பர்களையும் தாய்மார்களையும் சுமந்து கொண்டு வெள்ளிப்புத்திராழ்வார் காட்டியிருக்கிற வழியில அப்படியே பக்தி உலகத்துல கொஞ்ச நேரம் பறந்துட்டு கீழே இறங்கப்படும். கடவுளுக்கு எப்போ ரொம்ப விருப்பமானது என்னன்னா, பக்தன் கிட்ட உதப்படுறது. கடவுளுக்கு விருப்பமானது பக்தன் கிட்ட உதப்படுறது. அவன் எடுத்த எழுப்புக்கெல்லாம் வரும். ஆனா கடவுளை நாம அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கணும்னா அழணும். இப்போ வாழ்க்கையில அப்பா வயசு 45, குழந்தை வயசு 5. அந்த குழந்தை அப்பா கிட்ட யானை போட்டுக்கோன்னா இந்த அப்பா தூக்க முடியாத சரீரத்தையும் தொப்பையும் போட்டுக்கிட்டு கீழே குடிஞ்சு யானை மாதிரி உட்காந்துக்கிறான். இந்த குழந்தை மேலே ஆட்டி வச்சா அதுல கடவுள் விருப்பப்படுறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு சின்னதா ஒரு துன்பம் வந்துட்டுதுன்னா அந்த அப்பாவை தவிர வேறு யாரும் துணை இல்லாம அதை அப்பாவை பிடிச்சிக்கிட்டு அப்பா அப்பான்னு கதற மாதிரி நமக்கும் வாழ்க்கையில பக்தி வேணும்னு சொன்னா இறைவன் திருவடியை பிடிச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு அழுதாதான் அந்த கடவுள் நமக்கு இறங்கி வரும். இவ்வளவு பெரிய தத்துவத்தை இப்ப சகாதேவன் மூலமா வெள்ளிப்புத்திராழ்வார் காட்ட போறார். பக்தனுடைய வலையிலே படுவது இறைவனுக்கு இயற்கை. இவ்வளவு நேரம் ஆலோசனை கேட்டு சிரித்து பேசிக் கொண்டிருந்தே கண்ணபுரான் சகாதேவனுடைய பக்தி திறமை எல்லாம் தெரியும். அவனை கொண்டு உலகத்துல பக்தியை காட்டுறதுக்காக கண்ணபிரான் கொஞ்சம் முகத்தை அப்படி கோமா வச்சுக்கிட்டு சகாதேவனை பார்த்து, சகாதேவா விளையாடுறிய
பாரத யுத்தம் நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு கேட்டா நம்ம 3 காரியம்னு சொன்னேன். நான் என்னமோ 2 காரியம் செய்யணும், அர்ஜுனனை கொல்வது, பாஞ்சாலி கூந்தல் எடுப்பதுன்னு சொன்னேன். என்னமோ பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்னு இருந்தேன். உன் மனுஷன் பெரிய ஞானி நினைப்பா உனக்கு. என்ன பிடிச்ச கட்டி போடணுங்கிற முடியுமா உன்னால? பாவம் அந்த மாதிரி பேசல, சும்மா போய்க்கோங்க. என்ன பிடிச்சு கட்டி போடணுங்கிற முடியுமா உன்னால? நான் எப்ப பார்த்தாலும் ஒரே வடிவத்தில் இருக்கிறவன் என்ன பிடிச்சு கட்டி போடலான்னு பாக்குறியா? ஒரே நேரத்தில்